இந்த ஆண்டும் கூட நம்முடைய ஜிடிஎன் கல்லூரியிலே, ஜிடிஎன் கல்வி குழுமத்திலே புதிதாக ஜிடிஎன் பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பொறியியல், உங்கள் குழந்தைகளின் பொறியியல் கனவை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சலுகைகள் உண்டு. அது என்னவென்று அண்ணன் அறிவிக்க இருக்கிறார். அந்த வகையிலே இப்போது ஏற்புரை வழங்க நாம் அழைப்பது தமிழ்த்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வர், தரணிக்கே வழிகாட்டும் தலைமை பண்பாளர், வாய்ப்புகளை உருவாக்கி வெற்றி காணும் வாய்மையாளர், எந்த தடைகளையும் தகர்த்தெறியும் துணிச்சல்காரர், கல்வி பாதையில் புதுப்பாதை காட்டும் புத்தொழிற் சூரியன், கனவுகளை மெய்ப்பிக்கும் செயல் வீரர், ஆட்டோ ஓட்டுநர்களின் அண்ணனாயிருந்து துயர் நீக்கும் அன்பாளர். ஏற்புரை வழங்குகிறார் ஜிடிஎன் கல்வி குழும தலைவர், தொழிலதிபர், குரல் நெறி காவலர், திண்டுக்கல் மாநகர ஆட்டோ ஓட்டுநர்கள் அறக்கட்டளையின் அன்பு தலைவர் அண்ணன் லயன் டாக்டர் கே ரத்தினம் எம்ஜேஎஃப் அவர்கள். தமிழன்னையை வணங்குகிறேன். இன்றைய தினம் நம்முடைய திண்டுக்கல் மாநகரில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அதனுடைய உரிமையாளர்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர், மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்களில் நிறைந்து உங்கள் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி, திண்டிமாநகரின் அடையாளம், கொடையேழு வள்ளல்களிலே 8வது வள்ளலாக பிறந்து எங்களை எல்லாம் வாழ்க்கை என்றால் என்ன, அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டி ஐயா ஜிஎஸ் அவர்களே, அதைப்போல இந்த நகரிலே நல்ல பல செயல்கள் செய்து அதோடு நின்றுவிடாமல் திருவருட்பேரவையினுடைய பொருளாளராக இருந்து முஸ்லீம் மக்கள் மட்டுமல்லாமல் முஸ்லீம் மக்கள், இந்து மக்கள், அதைப்போல கிறித்துவ மக்கள் 3 பேருக்கும் நடுநாயகமாக இருந்து எங்களோடு பல்வேறு பணிகளிலே பொறுப்பேற்று இந்த ஊரினுடைய உயர்விற்கு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவருட்பேரவையினுடைய பொருளாளர் எங்களுடைய அருமை நண்பர் நாட்டாமை என்எம்பி காஜா மைதீன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலை எங்களோடு இணைத்து கொண்டு மகாஜோதி என்கின்ற ஓட்டலை நிரூபித்து தன்னுடைய பெயரை அருள்ஜோதி ஆக்கி கொண்டு அதன் மூலம் சௌராஷ்டிரா மக்களுடைய பெருஞ்சோதியாக இருந்து தமிழக அளவில் அந்த சபையினுடைய பொருளாளர் என்ற பெரும் பொறுப்பை ஏற்று நம் ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இனிய நண்பர் அருள்ஜோதி அவர்களே, அதைப்போல எத்தனை பேர் மேடையிலே பேச வந்தாலும் மேடைக்கு வந்த பிறகு அந்த மேடையை தன் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கும் இளைஞர்களுடைய லட்சிய நாயகனாக, திருவருட்பேரவையினுடைய இணை செயலராக, எங்களுக்கெல்லாம் உற்ற துணையாக இருந்து இப்பொழுது மிகச்சிறந்த வழக்கறிஞராகவும் தன்னுடைய மகன் மருமகள் மூலமாக இந்த திண்டிமாநகருக்கு மருத்துவ சேவையை தொடங்கி இருக்கக்கூடிய எனது இனிய நண்பர் மரியாதைக்குரிய சகோதரர் திபுஷஸ் அவர்களே, அதைப்போல இந்த நல்ல நிகழ்விலே நம்முடைய ஆட்டோ நண்பர்களை
மிக அருமையாக பாராட்டி, அந்த பாராட்டுதலின் மூலமாக உலகத்திலே யாராவது ஒரு தொழிலை செய்தால், ஒருத்தர் லாரி வச்சுருந்தாருன்னா யாராவது ஒரு லாரிக்காரர் தான் அந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பார். அல்லது ஒரு மீன்பாடி லாரி இருந்தால் அந்த லாரிக்காரர் தான் தலைவராக இருப்பார். அது மாதிரி எங்களை சிந்திக்க வைக்கின்ற அளவில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இல்லாமல் எப்படி அந்த சங்கத்துக்கு அவர் இல்லாட்டி அவர் எப்படி ஒரு தலைவரானார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி, எங்களுடைய நிறுவன தலைவரை பொறுத்தவரை எப்பொழுதும் 2 ஆட்டோக்களோடு இருக்கக்கூடியவர். இவர்களுக்கெல்லாம் ஆட்டோ இருப்பதற்கு முன்பாகவே அவர் ஆட்டோவை வைத்திருக்கிறார். அதனால் சங்கம் வச்சிருக்க நாங்கள் ஆட்டோவோடு தான் இருக்கோம். அந்த அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வியலை பற்றி அவ்வளவு தெளிவாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எனது இனிய நண்பர், எங்களுடைய கட்டிடங்களை எல்லாம் அருமையாக வடிவமைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொறியாளர் லயன் நாகராஜன் அவர்களே, அதை போல் இந்த மேடையில் தமிழகத்தில் விஜய் டிவியில் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கலக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் டைட்டில் வின்னராக ஜெயிச்சு, அதுக்கு நானும் ஒரு காரணங்கிற மாதிரி ஒரு புனை கதையை சொல்லி, அதை தாண்டி ஒரு உண்மையையும் சொல்லி, நான் உண்மையிலேயே ஒரு ஆட்டோ ஓட்டுநரினுடைய மகன் என்கின்ற செய்தியை சொல்லி இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டு மிகச் சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை மருமகன் சரவணன், புதுக்கோட்டை சரவணன் அவர்களே, உண்மையிலேயே நான் அடிக்கடி சகோதரர் சுசீந்திரன் அவர்களை விளையாட்டாக சொல்லுவேன், அண்ணன் என்ன பிராண்டில் கேட்டாலும் ரைஸ் கொடுப்பாருன்னு, அரிசியை என்ன பிராண்டில் கேட்டாலும் தருவார்னு. ஆனால் மேடையிலே மிகச் சுருக்கமாக அருமையாக வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் சுசீந்திரன் அவர்களே, அதே போல பத்திரிகை துறையில் இருந்தாலும் கூட என்னுடைய 40 ஆண்டு கால நண்பராக இருந்து, அவர் சொன்னதை போல பல்வேறு காலங்களில் எனக்கு உற்ற தோழனாக, சகோதரனாக, நண்பராக இருந்து பல்வேறு உதவிகளை செய்து, சஞ்சலம் ஏற்படுகிற பொழுதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து என் கூடவே இருக்கின்ற அருமை நண்பர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, நான் எப்பயும் தமிழை வாழ்த்தி வணங்குவது ஒரு மேடைக்கு போனால் சகஜம். அதை என் மகன் எடுத்துக்கிட்டான். அப்போ நம்ம குழந்தை ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம அதை குறைச்சிக்கிறது நல்லா இருக்குன்ற அடிப்படையில் இந்த நிகழ்வில், ஆக்சுவலாக இந்த நிகழ்வோட தலைப்புக்கு நான் அப்புறம் வரணும். இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நான் இந்த அழைப்புதலை பார்க்கல. ஏன்னா நான் திருப்பதிக்கிட்ட சொல்லியிருந்தது, வழக்கம் போல் ஆண்டுதோறும் நம்முடைய நண்பர்களுக்கு சீருடை வழங்குகிற விழாவாகத்தான் இதை நடத்த வேண்டும்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், சீருடை வழங்குறது இந்த மாத்தையில் கொடுக்கறதுனால உங்களுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு 2 நாளைக்கு 1 நாளைக்கு முன்னாடி கொடுப்போன்னு. அப்போ நான் வழக்கம் போல் சீருடை வழங்குகிற விழா என்று தான் நான் நினைத்தேன். இங்கே வந்த பொழுது சீருடை வழங்குகிற விழாவோடு சேர்த்து என்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடிய உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியிலே மற்றவர்களெல்லாம் என் வயதை ஒத்தவர்கள், ஐயாவெல்லாம் என்னை காட்டிலும் சரியாக 20 ஆண்டு பெரியவர், அவர்களெல்லாம் வாழ்த்துவது சரி. தொகுப்பாளர் என் மகனையும் என்னை வாழ்த்த சொல்லிட்டாரு. அப்படி வாழ்த்த சொல்லுகின்ற பொழுது இவன் என்ன செய்வான், எப்படி என்னை வாழ்த்துவான் அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே டெக்னிக்கலாக அந்த சூழ்நிலையை லாபகமாக கடந்து அவர் எல்லாரும் நம்ம ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயத்தை சுட்டி காட்டி இன்னொரு விஷயத்தை அவன் சொல்ல விட்டுட்டான். உண்மையாகவே சரியான விஷயம். அவனை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்ததோ, ராமகிருஷ்ணன்
என் வீட்டை காட்டினவங்க வந்து காசு வாங்காமல் போனதை விடவும் ஒரு 4 ஆட்டோக்காரர் தான் அவனை கவுன்சிலர் ஆக்குனது. உண்மையாக சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்க எந்திரிச்சு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 2000 ஓட்டில் 1600 ஓட்டை 4 ஆட்டோக்காரரை கொண்டு வந்துட்டாங்க. அவன் கவுன்சிலர் கிடையாது, நீங்க தான் கவுன்சிலர் 17வது வார்டை பொறுத்த வரைக்கும். அந்த அடிப்படையில் இந்த மேடையை அவனும் மிகவும் லாபகமாக உண்மையிலேயே ஆக்கி கொடுத்திருக்க என்னுடைய அருமை மகன் KKR வெங்கடேஷ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வை திட்டமிட்டு மிகச்சிறப்பாக செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர், உங்களுடைய பிரதிநிதி, எங்களுடைய அன்பு தம்பி திருப்பதி உள்ளிட்ட அனைத்து குழுவினர்களே, அதே போல இங்கே வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர், இந்த அமைப்பினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய SN பாஸ்கர் அவர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய பொறியாளர் என்னுடைய அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, அதே போல திண்டுக்கல் என்றால் சூப்பர் டிவி, சூப்பர் டிவி என்றால் திண்டுக்கல் என்ற நிலையெல்லாம் மாறி இன்று தமிழகம் முழுவதும் சூப்பர் டிவியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி ரமேஷ் அவர்களே, அதே போல் தம்பி விஜயகுமார் அவர்களே. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வை வந்து சைலண்ட்டாக எங்கே நோட்டீஸ் ஒட்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் உட்காந்துக்குவான். அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜயகுமார் அவர்களே, அதே போல் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களே, குறிப்பாக இந்த நிகழ்வினுடைய நாயகர்களாக இருக்கக்கூடிய என் உயிருக்கு ஒப்பான அருமையான ஆட்டோ தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை நண்பர்களே, உறவினர்களே, நட்புகளே, அதே போல் இந்த நல்ல நிகழ்வில் நம்முடைய நண்பர்கள் சொன்னதை போல அனைத்து வகையான ஊடகத்தை சேர்ந்த, குறிப்பாக பத்திரிகை, தொலைக்காட்சி, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், அந்த ஊடகத்தை சார்ந்த நண்பர்களே, இந்த நல்ல நிகழ்வை நான் போன இதே ஆட்டோ ஓட்டுநர்களுடைய இந்த விழாவில் பேசுகின்ற பொழுது சொன்னேன், எப்பயுமே ஒன்று கொடுக்குறவங்கள்ட்ட டைம் வாங்கணும், இல்லாட்டி பெறுறவங்கள்ட்ட டைம் வாங்கணும், இல்லை சிறப்பு அழைப்பாளர்கள்ட்ட டைம் வாங்கணும். இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நிகழ்வை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளருக்கு தேதி இருக்கிறதா என்று கேட்டு ஒரு நிகழ்வை திண்டுக்கல்லிலே நடத்துகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தொகுப்பாளராக இருக்கக்கூடிய எனது அருமை தம்பி பாட்சா அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வு சிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். பொதுவாக நிகழ்வுங்கிறது உண்மையிலே என்னை பொறுத்தவரை மனதார அந்த நிகழ்வுங்கிறது உங்களுக்கு சீருடை வழங்குகிற விழாதான். அதில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு உங்களுக்கு நன்றி. அப்புறம் இங்கே 12-13 பேர் இருக்கோம், நான் உட்பட. ஆனால் நான் எதையுமே வெறும் புகழ்ச்சிக்காக கடவுள் சித்தமாக சொல்கிறதில்ல. உங்களுடைய ஒரு வாழ்த்துரைக்கு நாங்கள் ஒரு யுகத்திற்கு உழைத்தாலும் இந்த வாழ்த்துரைக்கு ஒப்பாக, அவர் தம்பி பேர் எனக்கு தெரியலை, அந்த வாழ்த்தினுடைய வாசகங்களை விட அதில் அதாவது அகரவரிசை அடிப்படையில் தன்னுடைய வாழ்த்துதலை கூட ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்கு இருக்கிறது உங்களிடம் என்று சொன்னால், இதை விட ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை நீங்கள் யாருமே, எந்த புலவர்கள் கூட இது போன்ற ஒரு வாழ்த்துறையை தயாரிக்க முடியாது.
நான் திருப்பதியிடம் சொல்லுகின்ற பொழுது பிறந்த நாளும் சேர்த்து வர்றதுனால நம்ம 650 பேருக்கு சீருடை கொடுத்தாலும் 1500 பேரையும் கூப்பிட்டுருவோம் அப்படின்னு நான் சொன்னேன். திருப்பதி அதுக்கு ஒரு எனக்கு சமாதானம் எப்படி சொன்னார்னா, அதை பற்றி பிரச்சனை இல்லை சார், 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ஆட்டோவில் ஏதோ பிரச்சனை, அந்த அமைப்புக்கு ஏதோ பிரச்சனைன்னு எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட் போட்டுரும், மொத்தமாக வந்துட்டா. அதுக்கு அடுத்து ஒரு பாதி ஆட்டோவாவது ஊருக்குள்ளே ரவுண்ட் அடிக்காமல் தெரிஞ்சா பயனாளிகள் சிரமப்படுவாங்க. ஆக எனக்கு வராத ஒரு தொலைநோக்கு சிந்தனை, மக்களை பற்றிய ஒரு நினைப்பு, இந்த சமூகத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். நாங்கள் உங்களுக்கு எதுக்கும் செய்கிறதா ஒன்றும் இல்லை. நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன், ஏன் யாரெல்லாம் கொடுத்தா யாரும் போய் வாங்கிக்குவாங்களா? யார் கொடுத்தாலும் எல்லாரும் வாங்க மாட்டோம்ல. அதனால உங்களுடைய வேலைகளை எல்லாம் கெடுத்து விட்டு, உங்களுடைய இதெல்லாம் கெடுத்துட்டு, இந்த நிகழ்வில் எங்கள் பால் கொன்ற நட்பின் காரணமாக, அன்பின் காரணமாக வந்திருப்பதாக நாங்கள் உணர்கிறோமே தவிர இந்த உடை வாங்குவதற்காக வந்த கூட்டம் இது இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு சமூக பொறுப்போடு இருக்கிற உங்களுக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கும் செய்கின்ற வேலையை விட எங்களுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு செய்வது தான் இந்த சமூக பணியாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே போன கூட்டத்தில் சொன்ன மாதிரி இந்த 1500 பேரையும் எங்காவது ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வெகு விரைவிலேயே உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கென்று ஒரு மாநகர், திண்டி மாநகர் என்று சொல்லுகிற அளவில் கண்டிப்பாக ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட வெகு விரைவிலே அதுக்கான முயற்சி செய்யாமல் நான் சாக மாட்டேன். கண்டிப்பாக அது ஐயாவோட ஆசியோடும் வழிகாட்டுதலோடும் அந்த நிகழ்வு வெகு விரைவிலேயே கண்டிப்பாக திட்டமிட்டு நடைபெறும் என்கின்ற செய்தியை சொல்லி, வழக்கம் போல் மற்றவங்கெல்லாம் சொன்ன மாதிரி திருப்பி உங்களை அடிக்கடி சந்திக்கிறதோட நோக்கம், வருடத்திற்கு 3 அல்லது 4 முறை பார்ப்பதோட நோக்கம் இந்த சீருடை வழங்குறது, உங்களோட நட்பு பாராட்டுறது மட்டுமில்லை. எங்களுடைய உண்மையான நோக்கங்கிறது, நீங்கள் ஆட்டோ ஓட்டுற மாதிரி உங்களுடைய குழந்தைகள் வராமல், உங்களுடைய குழந்தைகள் இந்த சமூகத்தை ஆளுகின்றவர்களாக வர வேண்டும். அதற்கான கல்வியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் அவங்கள படிக்க வைக்கணும்னு எடுக்கிற முடிவில் கண்டிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய நாங்களும் சரி, ஜிடிஎன் கல்லூரியும் சரி, அல்லது ஜிடிஎன்னுடைய அனைத்து விதமான கல்லூரிகளும் உங்கள் பின்னால் நிற்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம சென்னை சில்க்ஸ் ஆட்டோவிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த அரைக்கட்டண சலுகையை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டு உடனே நான் போன பிறகு நான் வெள்ள விநாயகர் கோயில்கிட்டேருந்து திருப்பதியை ஃபோனில் கூப்பிட்டு, இந்த மாதிரி சென்னை, எனக்கு பேர் தெரியலை, ஃபோன் நம்பர் இல்லை, ஒரு கல்வி கட்டண சலுகை கேட்டு வந்திருந்தார். நான் அவசரத்தில் வந்துட்டேன். அவரை போய் பிடிச்சிட்டு வந்து காலேஜுக்கு கூப்பிட்டு போய் அந்த கட்டண சலுகையை வாங்கி கொடுங்கள், அப்படி போய் பார்த்து திருப்பதி பேசிட்டு எனக்கு இப்போ 10 நிமிஷத்துக்குள்ளே பதில் சொல்லணும்னு சொன்னேன். என் குடும்பத்தில் என்னை மளிகை சாமானோ காய்கறியோ வாங்க சொல்லியிருந்தால் மறந்துட்டு போயிடுவேன். ஆனால் உங்களை பொறுத்தவரை என்னுடைய குழந்தைகளை எவ்வாறு நேசிக்கிறோமோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நேசிப்பவர்களாக, உங்கள்பால் அன்பு கொண்டவர்களாக, நட்பு கொண்டவர்களாக இருக்கிறோம். அதனால உங்களுடைய அடுத்த தலைமுறை அப்படின்னு பார்த்தா, அப்படியே மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோர்களாகவும் அல்லது பெரிய சமூக பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாகவும் உங்களுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்பதற்காக எதிர்கால சிந்தனையோடு இந்த அறக்கட்டளை செயல்படுகிறதே தவிர, ஐயா தலைமையில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை செயல்படுகிறதே தவிர எங்களுடைய தனிப்பட்ட எந்த லாப நஷ்ட கணக்கும் இதில் இல்லை என்பதை சொல்லி, இந்த அளவிலே இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு
எங்களை வாழ்த்திய உங்களை மனதார வணங்கி பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றியை சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அனைவருக்கும் அருமையான உணவு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தம்பி திருப்பதி தலைமையில் அனைவரும் அமர்ந்து அழகாக உணவருந்தி மிகுந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த இராணுவ கட்டுப்பாட்டோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.